ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Gowreesh சமையலறை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகவும் சுவையான பருப்பு அடை தோசை தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் 1/4 கிலோ சாமையரிசி எடுத்து வச்சுருக்கேன். ரேஷன் துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், உளுந்தம்பருப்பு 25 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு இதை 4 பொருளும் நல்லா கழுவிட்டு ஒன்றா சேர்த்து நம்ம தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அரிசியை தனியாக நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இது நல்லா ஊறி வரட்டும். நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 தோசை கிடைக்குங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ என்னெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 8 வரமிளகா சேர்த்திக்கிறேன். 20 சின்ன வெங்காயம், பூண்டு 6 பல்லும், கருவேப்பிலை தழை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பும் இதில் பாதி நான் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மீதியை நான் அரிசி மாவு முதல்லையே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அரிசி மாவில் மீதி இருக்கிற பருப்பை சேர்த்து நம்ம அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அரிசி மாவுலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நல்லா கரண்டி வச்சு கலக்குனாவே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. இதை ஊற வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மாவு புளிக்க வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம அரைச்ச உடனே நம்ம தோசை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ தோசைகள் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ பாருங்கள், தோசைகள் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. அரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்படி நீங்கள் செய்கிறப்ப இதுக்கு எந்த ஒரு சைடிஷுமே நமக்கு தேவையில்லைங்க. இது நம்ம சாமையரிசியில் மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிறதும் கிடையாதுங்க. ரேஷன் அரிசியில் கூட செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மற்ற பொருட்களின் அளவுகள் மட்டும் அதே அளவுகள் சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்குங்க. இதுக்கு எந்த ஒரு சைடிஷுமே நமக்கு தேவையில்லை. மிகவும் சுவையான பருப்பு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கௌரி சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.